வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் தமிழ் பீச்சர்ஸ் இன் பேய் கதை பாட்காஸ்ட். நவ் லிசனிங் ஆன் ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப். ஒரு வாரம் கேப்பை விட்டு ஏன் வந்தேன்னா, நம்மக்கிட்ட காலேஜில் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்தாச்சு, உங்கள்கிட்ட பேய் கதை இருந்தால் சொல்லுங்கன்னா நான் யாரும் கூகுள் ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம அவ்வளோவா பாப்புலர் ஆகலை. ஸோ நம்ம ஒரு பாப்புலரான ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம காலேஜ் வருவாங்கன்னு மனசு தேத்திக்கிட்டே சீசன் 1 ஃபுல்லாக நானே கதை சொல்லலான் இருக்கேன். காலேஜ் வந்தாங்கன்னா இருப்பாங்க, அப்படி காலேஜ் இல்லைனா சீசன் 1 ஃபுல்லாக நீங்கள் என்னோட தான் பீக் கதை கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ சீசன் 2க்கு எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் என் மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு நான் சீசன் 2 ஸ்ட்ரைட்டாக இது பண்ண முடியும். ஸோ இந்த வாரம் எந்த டாப் 10 எந்த லிஸ்ட்டையும் நான் பார்க்க போகிறதில்ல. இன்னைக்கு ஒரு கதை எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதுக்கு போகலாம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ் வழங்கும் பேய் கதை சீசன் 1 பாட்காஸ்ட். ஸோ மக்களே, இந்த கதை வந்துட்டு நான் ஒரு பாட்காஸ்ட்லேருந்து எடுத்த கதை. ஸோ இந்த பாட்காஸ்ட் என்னடா நீ பாட்காஸ்ட்னு சொல்கிற, மற்ற பாட்காஸ்ட்லேருந்து திருடி கதை போடுறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இது ஒரு ஜெனரலுக்காக தான். என்னோட செட் ஆஃப் பீப்புள், அதாவது என்னோட செட் ஆஃப் ஆடியன்ஸ், என்னோட செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்துட்டு தரணும். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அந்த பாட்காஸ்ட் தெரிஞ்சிருந்தா நீங்கள் இப்போ கேட்டு இது பண்ணியிருக்கலாம். நான் சொல்கிற கதையெல்லாம் முன்னாடியே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, அதாவது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக உன்னோட பாட்காஸ்ட்டை தான் கேட்குறேன் சப்பர்த்துறேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ நீங்கள் வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம கூட பேய் கதையில். ஸோ இந்த வாரத்தோட கதை வந்துட்டு ஒரு மலேசியன் தமிழ் செலிபிரிட்டிக்கு நடந்த கதை. மலேசியன் தமிழ் செலிபிரிட்டி இவர் யாருன்னா சொல்ல மாட்டேன், சொன்னால் அவர் கதை டிஸ்போஸ் ஆகிடும், அப்புறம் என்னால் முடியாதுப்பா. அதனால் அவரோட சில அடையாளங்கள் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அவர் வந்துட்டு ஒரு மலேசியன் ஆர்டிஸ்ட், தமிழ் ஆர்டிஸ்ட். அவர் வந்துட்டு மலேசியன் தமிழ் மூவிஸ் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு, ஒரே ஒரு படத்தில் வந்து லீடாக நடிச்சிருக்காரு. அந்த படம் செம்ம ஹிட்டு. இன்னொன்று, அவர் வந்துட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செய்கிறாரு, ஆனால் அது என்னன்னு சொல்ல மாட்டேன். அடுத்து இன்னொன்று, அவர் வந்துட்டு நிறைய மியூசிக் வீடியோஸ்லாம் வெளியாக்கியிருக்காரு. பாட்டும் சரி, மியூசிக் வீடியோஸும் சரி. படத்தில் பாட்டு பாடியிருக்காரு, அப்புறம் மியூசிக் வீடியோ நிறைய வெளியாக்கியிருக்காரு. அது எல்லாமே ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே கமெண்ட்டாக சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு டாப் கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த கதை அவருக்கு தான் நடந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இவருக்கு கூட அந்த கதை நடந்தது, பேய் கதைகள் நடந்திருக்கு. ஆனால் இவர் வந்துட்டு உருவத்தை பார்க்காமலே சென்ஸ் பண்ணியிருக்காரு, அந்த பேய் இருக்கிறத வந்து சென்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் அந்த கதை. இவர் வந்துட்டு கொரோனா மின்னுக்கு, அதாவது கோவிட் மின்னுக்கு வந்துட்டு பிகேபி போடுற டைம் மின்னுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஷோ மாதிரி செஞ்ச, ஒரு ஊருக்கா போயிட்டு ஷோ. அதில் ஒரு ஊர் தான் கிடால போயிட்டு ஷூட் பண்ணுறது. எத்தனை நாள்னா 2 நாள் தங்கி ஷூட் பண்ணுறது. ஆனால் அவங்க வந்துட்டு 1ஆம் நாள் வந்துட்டு போகிறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி, சரி ஒரு நாள் தான் இருக்கு, இது எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சோன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க. ஆனால் எப்படி தங்குவாங்க, எங்கே தங்குவாங்க? நான் கூட ஹோட்டலில் இருப்பாங்க, ஹோட்டலில் தான் போய்க்குது நினச்சா, கிட்டால ஒரு ஹோம் ஸ்டே எடுத்திருக்காங்க. டக்கட அவங்க ஷூட் பண்ணுற இடத்துக்கிட்ட ஒரு ஹோம் ஸ்டே எடுத்திருக்காங்களா. ஹோம் ஸ்டே சொன்னாலே பல மர்மங்கள் அடங்கியிருக்கும். ஹோம் ஸ்டேல வந்துட்டு பல மர்மமான விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி நான் பட்டதில்லை, அப்படி நீங்கள் பட்டிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கதைகள் இருந்துச்சா சப்மிட் பண்ணுங்கள். ஸோ லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இவர் வந்துட்டு இந்த ஹோம் ஸ்டேக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவங்க க்ரூ மெம்பர்ஸோடலாம் போயிட்டாரு. இதில் என்ன சிக்கல்னா, ஓகே, அந்த ஹோம் ஸ்டே பற்றி நான் சொல்லிக்கிறேன். அந்த ஹோம் ஸ்டே வந்துட்டு மேலே 2 ரூமு, கீழே வந்துட்டு ஒரு ரூமு. நிறைய பேர் க்ரூ மெம்பர்ஸ் போனனால இவர் வந்து பாதி க்ரூ மெம்பர்ஸை வந்துட்டு மேலே படுக்க சொல்லிட்டாரு, மீதி க்ரூ மெம்பர்ஸை வந்துட்டு கீழே படுக்க சொல்லிட்டாரு. அப்போ மற்றவங்களே கேட்டாங்க, நீங்கள் என்ன படுப்பீங்க அப்படின்னு. இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு தூத்து போத்துட்டு கீழே படுத்துறேன் ஹாலில் அப்படின்னு இருக்காரு. வாய் ரொம்ப வளருது மக்கள், என்ன கதைன்னு தான் தெரில. டூட்டோ போட்டு கீழே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ இவங்களும் ஓகேன்ட்டாங்க. இவங்க வந்துட்டு போயிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சார்ஜர் போட்டுட்டாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராப் பண்ணிக்காங்க இல்லையா, எல்லாத்துக்கும் சார்ஜர் இருக்கா, எக்யூப்மெண்ட்ஸ், லைட்டிங்கு, மைக்கு, கேமரா எல்லாத்துக்கும் இருக்கான்னு தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் சார்ஜர் போட்டுட்டு ஸோ மறுபடியும் கழட்டி ஷூட்டிங்கு போகிறாங்க. ஷூட்டிங்க்கு போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் ஷூட்டிங்னு வச்சுக்கோங்களேன். 3 ஹவர் ஷூட்டிங் முடிஞ்சு மறுபடியும் ஹோம் ஸ்டேக்கு வராங்க. இவங்க க்ரூ மெம்பர்ஸ்க்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இவங்க ஹோம் ஸ்டே விட்டு கிளம்பும் போதே லைட்டு, ஃபேனு எல்லாத்தையும் அடைச்சிட்டா கிளம்பியிருக்காங்க. ஆனால் லைட்டும் ஃபேனும் திறந்துருக்கு. அதாவது என்ன ஃபேன்னா, ஓகே இது இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதில் தான் கதையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழே ஹாலில் ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. அந்த ஃபேன் வந்துட்டு வேலை செய்யாது. ஏன்னா அது ஃபேனுக்கு ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு தெரியாது, அதை தட்டுற பட்டன் அது எங்கே இருக்குன்னு தெரியாது.
கண்ட்ரோல் எங்க காணா போச்சு எங்கன்னு தெரியாது. ஸோ அதனால இவரும் குழம்பிருக்காரு. சரி இந்த ஃபேன் வேற ஓடலை, ஏக்கன் வண்டி தான், குளிர்ல படுக்கிறமே ராத்திரினாலே ஏக்கன் தட்டி விட்டு ஃபேன் தரலன்னா குளிரும், எப்படி படுக்கிறதே இவர் யோசிச்சிருக்காரு. சரி அதெல்லாம் தக்கேசா பண்ணிக்காம ஷூட்டிங் கிளம்பிடாங்க. ஷூட்டிங் முடிஞ்ச வரும்போது இதெல்லாம் தட்டி வைக்க பார்த்தோன்னே குரூமோஸ் உடனே பயப்பட ஆரம்பிச்சிட ஒருத்தர். பயப்பட ஆரம்பிச்சுட்டு என்ன பார்த்தீங்களா அங்கே பாருங்க லைட்லாம் தட்டி இருக்கேன்னா எனக்கு கதை என்ன கதை உடனே அப்படியே அல்பா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பார்த்துட்டு டே இந்த ஹோம் ஸ்டேல நார்மலாக ஹார்னஸ் வந்துட்டு துண்டு மாத்துறது, ஷாம்பு வைக்கிறது, நார்மலாக கால்கேட்லாம் வைக்கிறது நார்மல் விஷயம்டா, தட்டி விட்டுட்டு மறந்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு சமாளிச்சிட்டாரு. அன்னைக்கு ராத்திட்டு தான் சம்பவமே. ஓகே, என்ன நடந்திருக்குன்னா இவர் வந்துட்டு ரொம்ப பயந்து சுவான்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் என்கவுண்டர் பண்ணதே இல்லை இந்த மாதிரி மர்மமான விஷயங்களை. இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்கவுண்டர். அதாவது கோவிட் முன்னுக்கு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒருவேளை இப்போ கூட நடந்திருக்கலாம். என்னன்னா அவர் வந்துட்டு படுத்துறாரு, டோட்டோ போட்டு படுத்துறாரு. அவங்க குரூ மெம்பர்ஸ்லாம் போய் படுத்துறாங்க. ஸோ டோட்டோ போட்டு படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு ஃபோனை வந்துட்டு தலைகீழ வச்சுட்டு லேப்டாப்பில் அவர் அந்த அன்னைக்கு அடுத்த ஃபுட்டேஜ் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு படுத்துட்டு இவருக்கு தோணிட்டே இருந்துச்சு, ஐயோ இந்த ஃபேனை வேற ஓடலையே, ஏக்கான் வேற தட்டி விட்டுட்டோம், ஏக்கான் ஓடும் ரொம்ப குளிரும், போர்வை வேற இல்லை. ஏன்னா வீட்டில் போர்வை பற்றாக்குறை. இவர் வேற ஓனர்கிட்ட எதுவுமே சொல்ல, ஓனர் பற்றாக்குறையா இருக்கு எடுத்து வந்து போடுங்க. ஓனர் வந்து மலாய்க்காரரு. இவங்க பார்த்துட்டு ஐயோ என்ன பண்றது சொல்லிட்டு சரி படுப்போம் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாரு. படுத்து விடைக்கால 2:38 கரெக்டா டைம்லாம் சொன்னாரு. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்காரு. அப்ப பாத்துக்கோங்களேன், வாழ்க்கையில் ஒருத்தவங்களை மறக்க முடியாத சம்பவம்னா டைம் டேட் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பாங்க. 2:38 அவருக்கு முழிப்பு வந்திருக்கு. முழிப்பு வந்தோடனே இவர் என்ன பண்ணாரு, தண்ணி குடிக்க பண்ணாரு. இது கிச்சனுக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டே அந்த ஃபேனை பார்க்குறாரு. சுத்தவே இல்லை, ஃபேனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபேனை பார்த்துட்டு ஐயோ ரொம்ப குளிருத, இந்த ஃபேனு வேலை செஞ்சு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த ஃபேனை பார்த்துட்டு குடிச்சிட்டு கொலையை வச்சுட்டு வந்துட்டு டோட்டோவில் எடுத்துட்டு அப்படி கண்ணை மூடிட்டு சாயிறாரு. வித்தின் 5 செகண்ட் டீட் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஃபேனை ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணுவோமே அந்த மாதிரி டீட் சத்தம். இவர் ஏஞ்சி அப்படி பார்க்குறாரு, அந்த ஃபேன் தானா சுத்துது. இவர் பார்த்துட்டு ஏஞ்சி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் மனசு தடப்படுத்திட்டு என்னடா இது இந்த ஃபேனுக்கு ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு தெரியல, இது ரிமோட் கண்ட்ரோலில் காணும், ஆனால் இப்போ டீன்னு சத்தம் கட்டு அந்த இது சுற்றுன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்குது பயம், அவருக்கு கொஞ்சம் கிளம்புது, பயம் கிளம்புது. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவர் வந்து எப்படின்னா ஸ்லைடிங் டோருக்கும் கேர்டனுக்கும் அவ்வளோ பார்த்துக்காரு. எனக்கு நடந்த மாதிரி தான் அவருக்கும் நடந்திருக்கு போல. ஸ்லைடிங் டோருக்கும் கேர்டனுக்கும் படுத்துக்காரு. ஸ்லைடிங் டோரை திறந்து கேர்டன் ஆட்டினா என்ன சத்து கேட்கும், அந்த மாதிரி கேர்டன் படுறாரு. இவர் திரும்பி பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லை, கேர்டன் முடிதான் இருக்கு, ஸ்லைடிங் முடிதான் இருக்கு. இவர் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு எடுத்துக்கிச்சு. எடுத்துட்டோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்ம எதையும் நினைக்க வேணாம், படிக்கிட்ட கொஞ்சம் போய் நிற்போம், அப்போதான் தெரியும் இது ஏதாவது அமானுஷ்யமா நடக்குதா அப்படின்னு முதுவா ஏஞ்சி போய் படிக்கிட்டு நின்றுருக்காரு. ஓகே, இதுல ஒரு பிளாட் நீ சொன்ன பிளாட் ட்விஸ்ட்னு சொன்னல, அதுவே இப்பதான் வருது. என்னன்னா அந்த ஓனர் வந்துட்டு க்ரூ மெம்பர்ஸ் சொல்லியிருக்கு, ஹோம் ஸ்டேக்கு மேல, அதாவது படி ஏறணுன்னே ரைட் இது லெஃப்ட்ல இது எனக்கு லெஃப்ட், ஆனால் உங்களுக்கு ரைட்டு மாதிரி தான் இருக்கும். நான் ரைட்டு, எனக்கு ரைட்டு தான் கை தான். படி ஏறணுன்னே ரைட்டு பக்கத்து ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் பார்க்க போனால் அந்த ஹோம் ஸ்டேல பார்க்க போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ரூமு 3 பாத்ரூமு. ஆனால் ஏன் நான் 2 பாத்ரூம் சொன்னா ஓகே வருது இருங்க. அந்த பாத்ரூம் வந்துட்டு வேலை செய்யாது, கதவு பூட்டிக்கிச்சு தானா, திறக்க முடியாது அந்த கதவை, லைட்டும் தட்ட முடியாது, லைட்டு தட்டினா ஷார்ட் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க பார்த்துட்டு ஓகே நிச்சயம் நாங்கள் வந்து யூஸே பண்ண மாட்டோம் அந்த பாத்ரூமை பூட்டி வச்சு. அந்த பாத்ரூம் வந்து தானா பூட்டிக்கிச்சான் குளிக்கும் போது. ஷார்ட் அடிக்க அந்த பட்டன் தட்ட முடியாது, ஷார்ட் அடிக்கணும் இவர் சொல்லிட்டாரு. ஓகே, இவர் வந்து பயம் எடுத்துக்கிச்சு அவருக்கு, மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கு. அவர் அப்படி தொங்குள்ள போயிட்டு படிக்கிட்டு நின்ட்டாரு. ஒரு ஒளி மாதிரி பண்ணிட்டு இருக்கு. என்னடா ஒளி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பட்டிக்கு மேல ரைட் ஹேண்ட் சைடு படிக்கு மேல திரும்பி பார்த்தா அந்த கதவு திறந்து லைட்டு தட்டிருக்கு. இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நீங்க வச்சுக்கோங்க மக்களே, இந்த இதுல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு திறக்க முடியாத சந்திரமுகி கதவு மாதிரி ஒரு பில்டப் பண்ணி வச்ச கதவு, லைட்டும் தட்ட முடியாது, ஷார்ட் அடிக்கும். ஆனா பாத்தீங்கன்னா 2மே பண்ணிருக்கு. என்ன பண்ணுவீங்க?
வந்து தோத்தோ போட்டு ஐயோ மனசுக்குள்ள கண்டத சுட்டி கவச்சம் ஜபலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவரு பண்ண 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 கொஞ்சம் எல்லாம் அடங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஃபேன் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அவருக்கு என்ன பண்ண தெரியல. சரி கேட்டு திறந்து பார்ப்போமே வெளியே ஏதாவது இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணி பார்த்துருமா, இடம் இருக்கோ இல்லையோ ஆள விடுங்கடா சாமின்னு குறும்ப பஸ்ஸோட நடுவுல போய் படுத்திருப்பேன். குறும்ப பஸ்க்கு நடுவில் சொருகிருப்பேன். டே பயமா இருக்குடா வெளியே என்னமோ இருக்குடா அப்படின்னு சொல்லி படுத்திருப்பேன். ஆனால் இவர் வந்துட்டு அவங்களுக்கு எது கஷ்டம் கொடுத்துக்கிட்டே அவங்களே கேல்லேருந்து ஒரு எத்தனை ஒரு ட்ராவல்னு தெரியல மக்களுக்கு கேட்டாக்கு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 5 hour ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். 5 hour கூட இல்லை அதுக்கும் மேலே நினைக்கிறேன். ஏன்னா சவுத்துலேருந்து நார்த்துக்கு போனோம். ஸோ சவுத்துலேருந்து நார்த்துக்கு வந்துட்டு நம்ம கூட இது பண்ணி வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல அவங்க டார்ச்சர் பண்ணி சொல்லிட்டு அடுத்து அவர் வந்துட்டு திறந்து பார்த்துருக்காரு. திறந்து பார்க்கவும் வெளியே பந்து பைஸ்கல்லு பிள்ளைங்கள் ஆடுற சாமான் வந்துருக்கு. ஸோ இவர் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கலன்னா, ஓ சின்ன பிள்ளைங்க ஆவி இங்கே இருக்கு போல, சின்ன பிள்ளை ஆவி அதான் நம்மளை வந்துட்டு விளையாடுறது போல நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஜப்பெல்லாம் பிடிச்சிட்டு படுத்துறாரு. படுத்து காலில் விடிஞ்சிருச்சு. காலில் விடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த கதையை வந்து யார்கிட்ட சொல்ல. சரி இந்த ஹோம் ஸ்டேல வந்துட்டு முடிச்சுட்டு வெளியானதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவோன்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடையில் சீன கடையில் போய் உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது இவர் சொல்லியிருக்காரு. சொல்லும் போது ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸாக கதையை எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி நினச்சினா எனக்கு இந்த மாதிரி நினச்சேன். என்னன்னா ஒரு க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஒரு கதை நடந்திருக்கு. ஆளை தள்ளி விடுற மாதிரி, காதுகிட்ட வந்துட்டு அம்மிங் பண்ற மாதிரி, அது மட்டும் இல்லாம காலை பிடிச்சி இழுக்கிறது, போரை பிடிச்சி இழுக்கிறது, பிடிச்சி தள்ளி விடுறது, காதுகிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் சத்தம் கொடுக்கறது. சொன்னோன்னே என்னடா நீங்க சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட. அன்னைக்கு ராத்திரி நீங்க வந்து ஏஞ்சி வந்து சொல்லியிருந்தீங்கன்னா நான் அன்னைக்கு ராத்திரி ஓனர்கிட்ட சொல்லி செக் அவுட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ குங்குமசை பார்த்து சென்னை விடுங்கண்ணே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எந்த ஹோம் ஸ்டே விசாரிக்காம போய் தங்க வேணாம், விசாரிச்சுட்டு நம்ம போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாலேருந்து கேலுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இதுதான் மக்களே அந்த கரை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கா? அதான் இன்னும் எபிசோடு ஷார்ட் அண்ட் இருக்கேன். ஆனால் இதுக்கு நான் ஒரு டிபேட் பண்ணலான் இருக்கேன். ஒரு ஹோம் ஸ்டேல என்ன நடந்திருக்கு தெரியாமல் நம்ம அங்கே போய் தங்கிட முடியாது. இப்போ வச்சுக்கோங்களேன், சுருக்கமாக எக்ஸாம்பிள், ஒரு கப்பல்ஸ் வந்துட்டு இந்த ஹோம் ஸ்டேல அதாவது அது ஹோம் ஸ்டே ஆகிறதுக்கு முன்னாடி வீடு மாதிரி தங்கிட்டு அதில் தூக்குமாடி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதை ஹோம் ஸ்டே ஆக்குனதுக்கப்புறம் நம்ம போய் தங்கும்போது அந்த ஆவி வந்து நம்ம கச்சவப்படுதுன்னா நம்ம எதுவுமே பண்ணல. வெறும் நம்மளோட அவசிய தேவைகளுக்காக, அதாவது டூரிஸ்டோ இல்லை இந்த மாதிரி க்ரூ மெம்பர்ஸோட போய் ஷூட்டிங் எடுக்கிறதோ அந்த மாதிரி டைமில் தங்கும் போதே இந்த மாதிரி கொடூர ஆத்மாக்கள், அதாவது அமானுஷ்யம் என்னது நிறைவேறாத ஆசையோட இறந்து போனவர்கள் நம்ம வந்துட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஆனா அவங்க உலகத்தில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ செக் பண்ணி பார்க்கும்போது இது ஏன் வீடு, செத்து போனா இது ஏன் வீடு தான், யாரா வந்து ஏன் அனுமதி நம்ம வந்து தங்குறீங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது அவங்களுக்கு அது நியாயமா இருக்கலாம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது நமக்கு நியாயமா இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம மக்களே, இது அந்த வருத்தோட கதை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சு இந்த பாட்காஸ்ட்ல நீங்க கேட்ட கதைகள் எல்லாம் பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா அவ்வளவுதான் முடிஞ்சா? ஒரு 15 நிமிஷம் கூட வந்திருக்காரு போல. ஜோக்கா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சா. இதே மாதிரி தயவு செஞ்சு வர எபிசோட்லாம் டைமும் குறவா வச்சிடறா சபர்தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா புரியுது. ஏன்னா வர எபிசோடுக்கு 2 எபிசோட்டும் நான் 15 நிமிஷத்துக்கு மேல கொண்டே போகல. அதாவது 14 நிமிஷத்துக்கு கீழே தான் இருக்கு. அந்த எபிசோட்லாம் 400-200 வியூஸ்களை தாங்கிடுச்சு. ஸோ நான் நினைக்கிறது கரெக்ட் தான் மக்களே. ஸோ இதுக்கப்புறம் எந்த இதுவும் 30 நிமிஷம் தாண்டாது. ஸோ கெஸ்ட் அண்ட் காலர்ஸ் இருந்தால் தான் அவங்களோட கதைகள் ஒருவேளை கூட இருந்துச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது? அதனால தான். ஸோ இதுதான் இந்த வாரத்தோட கதை. இந்த வாரத்தோட கதையோட சுருக்கம் நோக்கம் என்னன்னா, எந்த ஹோம் ஸ்டேத்தையும் அதோட ஃப்ளாஷ்பேக், அதாவது அதோட பேக் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம புக்கிங் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட கதை. அடுத்த வாரம் நீங்க இந்த பாட்காஸ்ட்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா ப்ளீஸ் சப்மிட் யுவர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஸ்பாட்டிஃபைல, யூடியூப் பாட்காஸ்ட்ல எல்லா இதுலையும் நீங்க வந்துட்டு பேய் கதை பாட்காஸ்ட் உங்கள் இதாமதுக்கும் எங்கே போகுது, நிறைய கதைகள் நிறைய விஷயங்களை கொண்டு போட்டு எடுத்து வருவோம். இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். ஸோ அடுத்த வாரம் அடுத்த எபிசோடை சங்கதி பறை உங்கள் விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். Wish you the next one. Ciao.